வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெய்லி டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஈஸியா புரிஞ்சிக்க போறோம். ஈரான்ல நடந்த ஒரு பெரிய தாக்குதல். அது எப்படி ஒரு நாட்டின் எகானமியையும், இண்டஸ்ட்ரியையும், ஈவன் மிலிட்டரியையும் பாதிக்கும். ஆனா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சு? சமீபத்துல இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான்ல இருக்கும் சில பெரிய ஸ்டீல் தொழிற்சாலைகள் டேமேஜ் ஆனதுன்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. குறிப்பா குசஸ்டான் ஸ்டீல் மாதிரி பெரிய பிளான்ட்ஸ். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் சாதாரண ஃபேக்டரி இல்ல. இது ஒரு நாட்டின் பேக்போன் மாதிரி. இப்ப நீங்க யோசிங்க. ஒரு நாட்டுக்கு ஸ்டீல் இல்லனா என்ன ஆகும்? பில்டிங் கட்ட முடியாது. கார் மேனுஃபேக்சர் ஆகாது. மெஷின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. அதாவது எகனமி ஸ்லோ ஆகிடும். ஆனா ஸ்டீல் பிளான்ட் எப்படி வேலை செய்கிறது? சிம்பிளா சொன்னா 3 மெயின் விஷயம் தேவை. 24 மணி நேரமும் கண்டினியூஸ் பவர் சப்ளை, ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஃபர்னஸ், ரா மெட்டீரியல்ஸ், ஐரன் ஓர், கோல். இந்த 3ல எந்த ஒன்று ஸ்டாப் ஆனாலும் முழு புரொடக்ஷனும் உடனே நின்றுரும். அதான் இங்கே நடந்திருக்கலாம். அட்டாக் நடந்தப்போ பவர் சிஸ்டம்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும், ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கும், புரொடக்ஷன் லைன்ஸ் ஷட் டவுன் ஆயிருக்கும். இதுக்கு பிறகு ரீஸ்டார்ட் பண்ணது ஈஸி இல்ல. ஒரு ஸ்டீல் பிளான்ட் ரீஸ்டார்ட் பண்ணணும்னா டேஸ் இல்ல, வீக்ஸ், சம்டைம்ஸ் மந்த்ஸ் ஆகும். இப்ப இமிடியேட் இம்பாக்ட் என்ன? ஸ்டீல் ப்ரொடக்ஷன் குறையும், லோக்கல் மார்க்கெட்ல ஷார்டேஜ் வரும், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் டிலே ஆகும். நம்ம இந்தியால கூட இதுக்கு எஃபெக்ட் வரலாம். ஏன்னா குளோபல் மார்க்கெட் இன்டர் கனெக்டட் தான். இப்ப எகனமி சைடு பாப்போம். ஈரான் ஒரு பெரிய ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டர். இப்ப ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்போர்ட் இன்கம் குறையும், டாலர் இன்ஃப்ளோ குறையும், கரன்சி வேல்யூ டிராப் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். அதாவது விலை உயர்வு. இப்ப லாங் டேர்ம் ப்ராப்ளம். இதுதான் முக்கியம். வார் நடக்குது, ஆல்ரெடி சாங்ஷன்ஸ் இருக்கு. அதனால ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க முடியாது, டெக்னாலஜி கிடைக்காது. அதனால பிளான்ட் ரிப்பேர் ஸ்லோவாகும். இதோட பிகெஸ்ட் இம்பாக்ட் மிலிட்டரி ஸ்டீல் இல்லனா வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்லோவாகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகாது. இதனால் ஒரு நாட்டின் டிஃபென்ஸ் கேப்பாசிட்டி கூட பாதிக்கும். இப்ப குளோபல் இம்பாக்ட். ஸ்டீல் சப்ளை குறையும், பிரைசஸ் உயரலாம், கண்ட்ரீஸ் ஆல்டர்னேட் சப்ளையர்ஸ் தேட ஆரம்பிக்கும். அதாவது ஒரு அட்டாக் ஒரு கண்ட்ரி மட்டும் இல்ல, உலகத்தையே பாதிக்க முடியும். இப்ப ஃபைனல் கொஸ்டின். இது ஒரு சாதாரண அட்டாக்கா அல்லது ஒரு கண்ட்ரியின் எக்கானமியை வீக்கன் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இந்த கேள்விக்கு ஆன்சர்வா இப்போ தெரியாது. ஆனா இம்பாக்ட் மட்டும் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி டீப் அனாலிசிஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களோட டெய்லி டாக்ஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி.